Good morning, student. Today, 8th English, Unit 3, supplementary. The three questions written by Leo Tolstoy. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த பியர்டு மேன் வந்து அவங்கள நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து அந்த கிங் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம முடித்தோம். இப்போ செக்ஷன் 2 கண்டினியூ பாருங்கள். த கிங் டர்ன் ரவுண்ட் அண்ட் சா தி பியர்ட் மேன் கம் ரன்னிங் அவுட் ஆஃப் த வுட். அந்த வுட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு பியர்டு மேன் வந்து ஓடியாந்துட்டுருக்கான் அவங்கள நோக்கி. த கிங் அப்போ வந்து திரும்பி பார்க்குறான் அந்த பியர்ட் மேன். த மேன் So the man held his hand pressed against his stomach, and blood was flowing from under them. So the time is man coming towards the king and the hermit நோக்கி அவங்க ஃபுல்லாகவே எப்படி ஒரு ஹேண்ட் வந்து ப்ரெஷ்டு, அவனுடைய ஹேண்ட் வச்சு ஸ்டொமக்கில் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ஸோ ஒடியாந்துட்டுருக்கான். பிளட் வந்து ஃப்ளோயிங், அந்த ரத்தம் வந்து வயிற்றுலேருந்து அப்படியே ஸ்டொமக்கிலேருந்து போயிட்டே இருக்கு கீழே. அண்ட் வென் ஹி ரீச் த கிங் ஹி ஃபெல் பெயிண்டிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் மோர்னிங் ஃபீப்லி பெயிண்டிங் மீன்ஸ் அந்த மயங்கி விழுவுறது. ஸோ கிங் வந்து ரீச் ஆகும்போது அந்த தட் மேன் பியர்டு மேன் பெயிண்டிங் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். அண்ட் மோர்னிங் ஃபீப்லி அந்த வழியால் அப்படியே அப்படியே கத்திகிட்டே இருக்கான். த king and the hermit unfastened the man's clothing. Unfastened means removed. அவனுடைய கிளாத் எல்லாம் கிங்கும் அந்த ஹெர்மிட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. அவன் அன்ஃபாஸ்டன்ட் டு த கிளாத்திங் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. தேர் வாஸ் a large wound in his stomach. So the time they removed the கிளாத், அந்த டைம் ரிமூவ் பண்ணுன்னு வெட்டி பார்க்குறாங்க அந்த கிளாத்தை. அங்கே வந்து அவனுடைய ஸ்டொமக்கில் த லார்ஜ் வூண்ட் மீன்ஸ் காயம், ரொம்ப பெரிய காயமாக அவனுடைய ஸ்டொமக்கில் இருக்குது. த கிங் வாஸ் இட் ஹேஸ் அ பெஸ்ட் குட் he got and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. So the king washed it was the best good he would. அவனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த wound வந்து அந்த காயத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த பேண்டேஜ் போட்டுகிட்டே இருக்கான். வித் ஹிஸ் handkerchief, அவர்கிட்ட இருக்கிற அந்த handkerchief போட்டுட்டே இருக்கான். தென் வித் ஹிஸ் டவல் ஹெர்மிட், அது முடிஞ்சு அதுவும் பத்தாமல் அந்த ஹெர்மிட் ஒரு டவல் வந்து ஒரு துண்டு வந்து அவரும் கொடுக்குறாரு. பட் த பிளட் would not stop flowing and again the king again and again removed the bandage and stroked with warm blood. So again and அந்த blood வந்து நிற்காமல் வந்துட்டே இருக்குது. அந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி அந்த பேண்டேஜ் மாற்றி போட்டுட்டு இருக்கானா, அப்பயும் அந்த பிளட் வந்து நிற்கல, ஸ்டாப் ஆகலை. அந்த வாஷ் அண்ட் பேண்டேஜ் When at last the blood ceased flowing, the man revived and asked for something to drink. ஸோ அந்த ஃபைனலாக அந்த பிளட் வந்து போடுறதுனா அது அப்படியே ஸ்டாப் ஆகும்போது அந்த டைம் அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த மேன் வந்து வாட்டர் கேட்குறான், ட்ரிங்க் பண்ண வாட்டர் கேட்குறான். த கிங் brought fresh water and gave it to him. அப்போ வந்து கிங் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அந்த கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறான். அண்ட் meanwhile the sun had set and it had become to cool. And so the king with the hermit's help they carried the wounded man into the hut and laid him on their bed. ஸோ மீன்வைல் அந்த சன்செட் வந்து இப்போ அதெல்லாம் முடியும் போது அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிடுது, சன் வந்து மறைஞ்சிருது. அண்ட் இட் ஹேட் பிகேம் ஏ கூல். அப்போ தான் அவங்க வந்து அவங்க நார்மலாக இருக்குன்னு சொல்லி ஒரு கூல் ஆகிடுறாங்க ஒரு. ஸோ த கிங் வித் த ஹெர்மிட்ஸ் ஹெல்ப் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேரிட் த வூண்டட் மேன் டு த ஹட்டுங்கிறது அந்த குடிசை, அந்த வீடு சின்ன வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. லேய்டு ஹிம் ஆன் த பெட், கொண்டு போய் அந்த பெட் மேலே படுக்க வச்சுறாங்க. தென் லையிங் ஆன் த பெட் த மேன் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ் அண்ட் வாஸ் குவைட். அதுக்கப்புறம் அந்த மேன் வந்து தூங்கி ஸ்லீப்பிங் ஆகிடுறான். பட் த கிங் வாஸ் ஸோ டயர்டு ஃப்ரம் ஹிஸ் வாக் அண்ட் ஃப்ரம் த வாக் ஹேட் டன் டு த crouched down the threshold and also fell asleep. ஸோ த்ரெஷோல்ட் மீன்ஸ் அந்த வாசப்படி இருக்குங்களா சொல்கிறாங்க. அந்த நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சதுனாலையும் அங்கேருந்து நடந்து வந்ததுனாலே இந்த கிங்கு பார்த்திங்கன்னா க்ரௌச்சுன்னா அப்படியே மண்டி அப்படியே உட்காந்து அப்படியே அந்த த்ரெஷோல்ட் படிக்கட்டு மேலேயே அப்படியே சாஞ்சி தூங்கிடுறாரு. ஸோ சவுண்ட்லி தட் he slept although the short summer night. ஸோ இது வந்து ஷார்ட் சம்மர் நைட்டு. ஸோ அதனால் ஃபுல்லாகவே சவுண்ட்லி அந்த நல்லா இருந்ததுனால உடனே நல்லா ஸ்லீப் ஆகிடுச்சு, அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. When he awoke in the morning, it was long before he could remember where he was or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes.
ஸோ அந்த மார்னிங்கில் இவன் எந்திரிச்சு பார்க்கும்போது இட் வாஸ் லாங் பிஃபோர் ஹி குட் ரிமெம்பர், ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு வேர் ஹி வாஸ் எங்கே அவன், ஆர் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லையிங் ஆன் த பெட். அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது வேர் ஹி வாஸ் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கேட்குறான். அண்ட் ஹார் ஹூ வாஸ் த ஸ்ட்ரேஞ்ச் பியர்ட் மேன் லையிங் ஆன் த பெட் அண்ட் கேஸிங்னா உத்து பார்க்குறது, யார் என்ன இப்படி உத்து பார்த்துட்டே இருக்கிறது, யார் என்ன முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறது. அட் ஹிம் வித் சைனிங் ஐஸ், அவனோட கண்ணில் அப்படியே ஒரு ஒளி தெரிகிற மாதிரி அப்படியே பார்த்து ஒரு லுக்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஃபர்கிவ் மீ said the beard man in a weak voice. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீக் வாய்ஸில் அந்த பியர்ட் மேன் சொல்கிறான். when he saw that king was awake and was looking at him. எப்போனா அந்த கிங்கை வந்து அவன் பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு நிற்கும்போது, அந்த கிங் எந்திரிச்சு நிற்கும்போது அவங்கள்ட்ட சொல்கிறான் forgive me அப்படின்னு சொல்லிட்டு. I don't know you and I have nothing to forgive you for, said the king. I don't know, உன்னை யாரும் எனக்கு தெரியாது, நான் உனக்கு எதுக்கு have nothing to forgive you, நான் உனக்கு உன்னை மன்னிக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லை, நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. You don't know me but I know you, உங்களுக்கு தெரியாது பட் எனக்கு தெரியுங்களே. I am that enemy of yours swore to revenge himself on you because you executed தூக்கு போடுறது his brother and seized his property. ஸோ நான் உங்களுடைய எனிமி, உங்களுடைய கொல்றதுக்காக வந்தேன், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுனாலனா his himself on you because you executed his brother and seized his property. எங்கள் பிரதரை வந்து நீங்கள் தூக்கில் போட்டு அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சீஸ் பண்ணிட்டீங்க, அதுக்காக உங்களுடைய பழி வாங்கிறதுக்காக நான் வந்தேன். I knew you had gone alone to see the hermit and I resolved to kill you on your way back, but that day passed and you did not return. So I came out from my ambush to find you and came upon your bodyguard and they recognized me and wounded me. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெர்மிட்டை மீட் பண்ண வரீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களை வந்து அங்கே கொல்லணும். ரிசால்வ்டு மீன்ஸ் முடிவெடுத்தேன், ரிசால்வ்டு மீன்ஸ் கில்லணும், உங்களை அந்த வழியில் வரும்போது நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே இருக்கிற ஒரு அம்பஸ்னால் பதுங்கி இருக்கிறது, பதுங்குக்குழி இல்லைனா பதுங்கி இருக்கிறது அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் டே ஒரு நாள் ஆச்சு, நீங்கள் வரவே இல்லை. அண்ட் ஐ கேம் அவுட் ஃப்ரம் த ஆம்பஸ், அந்த ஆம்பஸ்னால் அதுக்கப்புறம் அந்த ஆம்பஸ் அந்த பதுங்குக்குழியிலேருந்து நான் வெளியே வந்தேன். அப்போ வரும்போது உங்களுடைய பாடி கார்ட்ஸ் வந்து என்னுடைய ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, ரெகக்னைஸ்னால் அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ஸோ அப்போ wounded me, என்ன அவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். I escaped from them but should have bled to the death had you not dressed my wound and I wished to kill you and you have saved my life. ஸோ நான் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகி வரும்போது உங்களை நோக்கி வரும்போது என்னை ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னுடைய woundக்கு வந்து மருந்து போட்டிங்க. I wished to kill you, நான் உங்களை வந்து கொல்ல தான் பார்த்தேன். and you have to saved my life, ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய லைஃப் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. if I live and if you wish it, நான் வாழ்கிற வரைக்கும் இஃப் யூ விஷ் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஐ வில் சர்வ் யூ ஆஸ் யுவர் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் ஸ்லேவ் அண்ட் வில் பிட் மை சன்ஸ் டு த சேம் ஃபர்கிவ் மீ. ஸோ நான் வாழ்கிற வரைக்கும் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்காக நான் சர்வ் பண்ணிட்டு உங்களோட ஒரு உண்மையான அடிமையாக நான் உங்களுக்கு இருப்பேன், அதே போல் என்னுடைய பையனும் என்னுடைய வாரிசுகளும் இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான். த கிங் வாஸ் வெரி கிளாட் டு have made peace with his enemy too so easily and to have gained him for a friend, and he not only forgave him but and said he would send his servants and his own physician to attend him and promised to restore his property. ஸோ கிங் வந்து அவனோட பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், கிளாட் மீன் ஹாப்பி, ரொம்ப அப்படி ஒரு அமைதியான முறையில் என்னோடய எனிமியை வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டேன், அது ரொம்ப சந்தோஷப்படுறான். அண்ட் ஐ ஹாவ் கெயின்டு ஹிம் ஃப்ரெண்டு, அதனால் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிட்டாங்க. அண்டு அவன் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ ஹிஸ் சர்வன்ட்ஸ், அவனோட சர்வன்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவனுடைய கிங்கோடைய ஓன் ஃபிசிஷியன் மருத்துவர் வச்சு அவனுக்கு பார்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறான் கிங் ரீஸ்டோர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். Then having taken leave out of the wounded man, the king went out into the porch and looked around the hermit. Before going away he visited once more to beg an answer to the questions. He had food. The hermit was outside on his knees and sowing his pet seeds in the beds that had been dug to the
day before ஹேவிங் டேக்கன். ஸோ wounded மேனை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த கிங் வெண்ட் அவுட் இன் டு த போர்ச். அந்த போர்ச்னால் அந்த முன்னாடி போட்டிக்கோ இருக்கும், அங்கே முன்னாடி வராரு. அந்த லுக்குடு அரவுண்டு தி ஹெர்மிட்டை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பிஃபோர் கோயிங் அவே, அவன் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவனுடைய கொஷினுக்கு ஆன்சர் கேட்குறாரு. மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெர்மிட் அவுட் சைட், ஹெர்மிட் வாஸ் அவுட் சைட். ஹெர்மிட் எங்கே இருக்கணும்னா அவுட் சைட். ஆன் ஹிஸ் நீஸ், மண்டி ஏற்றிட்டு சோயிங் சீட்ஸ் வந்து அந்த விதைகளை வந்து தூவிட்டு இருக்காரு. எங்கன்னா இந்த பெட்ஸ் தட் ஹேட் பீன் டக் த டே பிஃபோர். ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த டக்ஸ், அந்த பெட் வந்து அந்த பாத்திலாம் கட்டினாங்கல்ல, அதில் வந்து அந்த தோணுனாங்கல்ல, அதில் வந்து விதையை தூவிட்டுருக்காரு. The king approached him and said, king மறுபடியும் என்ன சொல்கிறாரு, approached and said, for the last time I prayed you to answer my questions with my wise man. ஸோ நான் கடைசியாக நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள் ஃபைனலாக ஒரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்டு த ஹெர்மிட் செட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆன்சர் தெரியும், சொல்லப்பட்டது அல்லது தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. செட் த ஹெர்மிட் ஸ்டில் க்ரௌச்சிங் ஆன் his thin legs and looking up at the king who stood before him. ஸோ அவனுக்கு முன்னாடி அந்த க்ரௌச்சி, அந்த தின் லெக் வச்சுக்கிட்டு எந்திரிச்சு குனிஞ்சு, அப்படி எந்திரிச்சிட்டு க்ரௌச்சின்னு குனியிறது, அந்த தின் லெக் அப்படி குனிஞ்சு எந்திரிச்சு கிங்கு முன்னாடி சொல்கிறாரு, உங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் சொல்லப்பட்டது இல்லைன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறார். யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஹவ் ஆன்சர்ட் வாட் யூ மீன் ஆஸ்க் த கிங். எப்படி ஆன்சர் பண்ண, எப்படி என்ன ஆன்சர், என்ன எப்படி சொன்னீங்க, எப்படி தெரியும், என்ன மீனிங் எல்லாம் நீ சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கேட்குறாரு மறுபடியும். டு யூ நாட் சி, நீங்கள் பார்க்கலையா? ரிப்ளைட் த ஹெர்மிட், if you had not pitted my weakness yesterday and you had not dug these pits for me but had gone your way, the man would have attacked you and you would have repented of not having stayed with me. ஸோ என்ன பண்ணுறாங்க, நீ வந்து என்னுடைய வீக்னஸை பார்த்து பாவப்பட்டு, இஃப் யூ ஹேட் நாட் ஃபைட்டட் மை வீக்னஸ், என்னுடைய வீக்னஸ் பார்த்து எஸ்டர்டே நேற்று என்னுடைய வீக்னஸ் பார்த்து அந்த ஒர்க்கை பண்ணலின்னா, அண்ட் நாட் ஹேவ் டக் தீஸ் பெட்ஸ், அந்த என்னுடைய வீக்னஸ் எப்படி சொல்கிறது, என்னுடைய வீக்னஸ், என்னுடைய வலுவின்மையை பார்த்து நீ பாவப்படலைன்னா, படாமல் இருந்திருந்தாலோ, அல்லது அந்த பெட்ஸை வந்து அந்த பாத்தியை வந்து எனக்காக வெட்டாமல் இருந்திருந்தாலோ, யூ ஹேட் கான் யுவர் வே, நீ என்ன பண்ணியிருப்ப, உன்னுடைய என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டு ஆன்சர் கிடைக்கலன்னா நீ உன்னுடைய வேக்கு போயிருப்ப, உன்னுடைய வழியிலேயே நீ மறுபடியும் போயிருப்ப. அப்போது தட் மேன் வுட் ஹேவ் அட்டாக் யூ, அந்த மேன் அங்கே பதுங்கி இருந்தால ஆம்பசடர், அவன் வந்து உன்னை அட்டாக் பண்ணியிருப்பான். அண்ட் யூ வுட் ஹேவ் ரீபன்னா வருந்தது, ஆஃப் நாட் ஹேவிங் ஸ்டேட் வித் மீ, என் கூட நீ இல்லாமல் போனதை நினச்சி அப்போ நீ வருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் டிக்கிங் த பெட்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் என்னென்னா, நீ எனக்காக அந்த பெட்ஸு குழி தோண்டில, அதுதான் இம்பார்ட்டன்ட் டைம். அண்ட் ஐ வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன், அப்போ இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா நான் தான் அங்கே இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் டு டூ த மீ குட் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஸோ எனக்காக செஞ்ச வேலை தான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஹெர்மிட் சொல்கிறார். ஆஃப்டர் வேர்ட்ஸ் அது வென் த மேன் ரேன் டு ஆஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேன் வந்து நம்மளை நோக்கி ஓடியிருந்தால, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் வாஸ் வென் யூ வேர் அட்டெண்டிங் ஹிம் டு ஹிம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மேன் ஒடியாரும்போது அவனை இப்போ வந்து வந்த உடனே கீழே அவனை பார்த்துக்கிட்டே இல்லை, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் அந்த இடத்த. If you had not bound up his wounds, he would have died without having made peace with you. ஸோ நீ வந்து அந்த இடத்த அவனை எதுவுமே கண்டுக்காம விட்டு எதுவுமே பார்க்காம விட்டுனா அவன் எந்த ஒரு அமைதியும் இல்லாமல் அவன் இறந்துருப்பான். ஸோ ஹி வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன், அப்போ அவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அண்ட் வாட் யூ டிட் ஃபார் ஹிம் வாஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ். ஸோ அவனுக்காக என்ன நீ செஞ்சியோ அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ரிமெம்பர் தன் தேர் இஸ் ஒன்லி ஒன் டைம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரே ஒரு டைம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதுவும் எப்போனா நவ், இப்போ என்ன இருக்கோ அதுதான் இம்பார்ட்டன்ட் டைம். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் பிகாஸ் இட் இஸ் த ஒன்லி டைம் வென் வி ஹேவ் எனி பவர். ஸோ இதுதான் இப்போ என்ன டைம் இருக்கோ அதுதான் அந்த டைமில் தான் நம்மக்கிட்ட முழு பவரும் இருக்கும். ஸோ நேற்று முடிஞ்சு போனது அந்த டைமில் இருக்காது, இப்போ நாளைக்கும் இருக்காது. பட் இப்போ என்ன நம்ம கையில் இருக்கோ இப்போ இந்த டைமில் தான் நம்மக்கிட்ட முழு பவரும் இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும்.
நேற்று ஏற்கனவே முடிஞ்சு போனதை நம்ம போய் அந்த இடத்த நான் இதை மாற்றி பண்ணணும், இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண முடியாது. மோஸ்ட் நெசசரி பர்சன் இஸ் த ஒன் வித் ஹூம் யூ ஆர், ஃபார் நோ மேன் நோஸ் வெதர் he will ever have dealing with anyone else. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்னா அப்போ அந்த டைமில் உங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உன்னுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன். அது டீலிங் வித் அவங்க கூட நீங்கள் ஏதாவது டீலிங் வச்சுருப்பீங்க, ஏதாவது பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்காக. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபேர் இஸ் டு டூ தட் பர்சன்ஹுட் பிகாஸ் ஃபார் த பர்பஸ் அலோன் வாஸ் த மேன் சென்ட் இன் டு த லைஃப். ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செய்ய பண்ண வேண்டிய வேலைகள் தான் முக்கியமான ஒர்க்கு. ஸோ அதுக்காக தான் அவங்க தனியாக உங்களை நோக்கி அவங்க வராங்க. ஸோ அதுதான் ஒரு உலக நியதியாகவும் இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ஹெர்மிட் ஆன்சர் பண்ணிடுறாரு. ஸோ all of you, I know that understand this lesson. So thank you students.